அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை சிந்தனை. ஆண்டவர் உன்னை எல்லா தீமைகளில் இருந்து காக்கின்றார். நீ வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்பொழுதும் என்றும் உன்னை காக்கின்றார். திருப்பாடல் 121 இறை வார்த்தைகள் 7-8. அன்பர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு ஆறுதலான செய்தியை தருகின்றது. நாம் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நம்மை கவனித்து காக்க ஆண்டவர் இருக்கின்றார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் பல அச்சங்கள் இருக்கலாம். நாளை தினம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் கவலைப்படலாம். சில நேரங்களில் நாம் தனியாக இருப்பதாக உணரலாம். ஆனால் இந்த இறைவசனம் நமக்கு உறுதி அளிக்கின்றது. நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. நாம் வெளியே செல்லும் போதும் வீட்டுக்குள் திரும்பி வரும்போதும் நம்முடைய தேவன் நம்மை கவனித்து காக்கின்றார் என்று. அவர் காப்பது நம் உடலை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய ஆன்மாவையும் கூட. அவர் நம்மை எல்லா தீமைகளில் இருந்து பாதுகாக்கின்றார். இப்பொழுதும் என்றும் இந்த இறைவார்த்தை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாளை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற உறுதியை தருகின்றது. சிந்தனை: நான் என் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கின்றேனா? என் அச்சங்களை, கவலைகளை அவரிடத்தில் கொடுக்கின்றேனா என்று. வாழ்க்கை பாடம். இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த இறை வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை காக்கின்றார். அது உங்களுக்கு சமாதானத்தையும் தைரியத்தையும் தரும் என்று. ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் காத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பயங்களையும் கவலைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களை எல்லா தீமைகளில் இருந்து பாதுகாத்து இப்பொழுதும் என்றும் உம்முடைய சமாதானத்தில் வாழ கிருபை புரிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.